12 ராகு காலம். ஆமா, நல்ல நேரத்துல கிளம்பணும். என்ன பண்றது, வழியில சூசைட் அட்டெம்ப்ட், போலீஸ் கேஸ், ஸ்விம்மிங் எல்லாம் முடிச்சு வரது ராகலாம் ஆயிடுச்சு. நிறுத்து ஸ்டாப். என்ன மறுபடியும் யாருக்கு லெட்டர் கொடுக்கணுமா? அப்பா, ஒரு வழியா நிறுத்த சொல்லிட்டாருப்பா. எங்கங்க? அதோ பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க, அதுதான் மாணிக்க வாசகத்தோட பொண்ணு கவிதா. நீங்க சங்கீதம் கத்துக்கிட்டாலும் சரி, LIC பாலிசி போட்டாலும் சரி, அது பூஜையை முடிச்சிட்டு வரோம், நீங்க பேசிக்கங்க. எனக்கு டைம் ஆச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு? பார்த்தா தெரியல, ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு. அது தெரியுது, விட்டா பிள்ளையாருக்கு ஜலதோஷம் பிடிச்சு குளிர் காய்ச்சல வந்துரும் போல இருக்கு. ரொம்ப நேரமா தண்ணி ஊத்திட்டு இருக்கே, அதான் ஏன்னு கேட்டேன். ஊருக்கு புதுசா, அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஒரு கூட 2 கூட இல்ல, தினமும் 108 கூட ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. புரியுறதோ? நமக்கு புரியுறது, பகவானுக்கு புரியலையே. தினம் 108 குடமா? 108. அது நம்ம தங்கி இருக்க ஹோட்டல் ரூம் நம்பர். பார்த்தாலே பரவசங்கிற மாதிரி, அண்ணி நினைச்சாலே பக்தி பரவசமா இருக்கு. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு பார்த்து பேசி பழகி பாயிண்ட் எல்லாம் போட்டு தானே ஓகே பண்ணும். இப்பவே ஓகே சொல்லுப்பா. ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு இந்த பக்தி பரவசத்துக்கு ஒரு 25 பாயிண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். கவிதா பக்தி பாயிண்ட் 25. பியூட்டிஃபுல். அண்ணி பின்னாடி 3 கன்னி. ஏண்டி, நாங்கெல்லாம் தான் கல்யாணம் ஆகாம மாப்பிள்ளை நல்லபடியா அமையணும்னு சாமி வேண்டிட்டு பூ கட்டிட்டு இருக்கோம். உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சே, நீ எங்க வந்து பூ கட்டுற? என் புருஷன் குழந்தை மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அது நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இப்போ என் குழந்தை என் புருஷன் மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன், அதனாலதான் பூ கட்டுறேன். நண்பா, குழந்தை புருஷன் மாதிரி, புருஷன் குழந்தை மாதிரி வேண்டிக்கிறாங்களே, நாளைக்கு 2 பேரும் வளர்ந்து பெருசாகும் போது குழப்பமாயிராதே? டேய், ஆகாது. கவிதா, அவளுக்கு வசதியான புருஷன் வேணுமா, இவளுக்கு அஜித்குமார் மாதிரி அழகான புருஷன் வேணுமா? உன்னோட வேண்டுதல் என்னன்னு கொஞ்சம் சொல்ல கவிதா, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது சாமி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அக்கா ப்ளீஸ் சொல்லக்கா, ப்ளீஸ் அக்கா சொல்ல. உங்க வேண்டுதல் மாதிரி எல்லாம் என் வேண்டுதல் இல்லடி. எப்படி இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. புருஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன, ஆம்பளை எப்படி இருந்தாலும் அழகு தானே. கரெக்ட் கவிதா. புருஷன் என் மனசுக்கு பிடிச்சவரா அழகானவரா இருக்கணுங்கிறத விட நான் எப்பவுமே அவர் மனசுக்கு பிடிச்சவளா அழகானவளாவே இருக்கணும். 50 வயசுல கூட அடுத்த பொண்ணுங்களை பார்க்கும்போது என் பொண்டாட்டி தான் அழகுன்னு அவர் நினைக்கிற மாதிரி எப்பவுமே அவர் கண்ணுக்கு நிறைஞ்சவளா நான் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நண்பா, ஒரு வாசகனாலும் திருவாசகம் சொல்லுவாங்க. அண்ணி சொல்ற ஒவ்வொரு வாசகமும் திருவாசகமா இருக்கு. பாயிண்ட். பாயிண்ட் போடுற பாயிண்ட் போட்டுறேன். கவிதா பிரார்த்தனை 25. ஓகே, டபுள் ஓகே. பியூட்டிஃபுல். மெதுவா போங்க. வாங்க சார் வாங்க. வண்டி ரிப்பேரா? ஆமா. இல்ல. ஆமா. டேய், ஆமான்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா பொண்ணு விட்டு வாட்ச் பண்ணலாம்ல. ஓ ஆமா ஆமா, ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஆமாமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நேரா கல்யாணத்துல தான் போய் நிக்கும். 5 நிமிஷத்துல பிக்கப் பண்ணி விட்டுறேன், நீங்க உட்காருங்க சார். ஓ வாங்க. தேங்க் யூ. வெரி நைஸ் மெக்கானிக். ஏப்பா 3 டீ சொல்லு. யார் செலவுல? அவன் செலவுல. ஓ அம்மா கவிதா,
கவிதா வந்துட்டீங்களாப்பா? ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். ஏன்பா அவர்தான் மணிவாசகமா? மணிவாசகம் இல்லைங்க, எல்ஐஜி ஏஜென்டா இருக்காரு. விட்டா உங்களுக்கு ஒரு பழி சேர்த்து போட்டுருவாரு. அச்சோ, இந்தாங்கப்பா. ஆஹா நண்பா, ம், வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ம். காலெல்லாம் கழுவிட்டு தான் போறாரு பெரியவரு. அவருக்கு ஏதாவது பாயிண்ட் உண்டா? அவருக்கு எதுக்கு பாயிண்ட்? பின்ன வீட்டுக்குள்ள வரவங்க காலை கழுவிட்டா உள்ள வரணும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குதே அந்த பொண்ணு, அதுக்கு போடுங்க பாயிண்ட். இது பாயிண்ட். இந்தாங்கப்பா. பியூட்டிஃபுல். போறாங்க போறாங்க போயிட்டாங்க. கவிதா சுத்தம் பாயிண்ட் 25. யாரது? யார் பாடுறது? யாரும் இல்லைங்க, உனக்கு ஒரு தனியா யாருன்னு பாருமா. ம். நீங்களும் வாங்கப்பா. மூச்சு மூச்சு ஓடி வாங்கப்பா. பார்த்தாங்கன்னா டின்னர் கட்டிட போறாங்க. ஓடு ஓடு. ஏன்டா விட்டு ஓடுறீங்க? இங்கிட்டு வா. இங்கிட்டு வாப்பா. யாருமா? யாரையும் காணும்பா. சரி, கதவை சாத்திட்டு உள்ள வாம்மா. ஆ. நண்பா, அன்னைக்கு பாடவும் தெரியுது, அதுக்கு பாயிண்ட். பாயிண்ட். கவிதா சங்கீதம் பாயிண்ட் 25. ஓகே. அடாடாடாடாடாடாடா. ஊர் உலகத்துல கல்யாணத்துக்கு ரூம் போட்டு தங்குறத பாத்திருக்கேன். முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கே ரூம் போட்டு கொடுத்த புண்ணியவான இப்பதான் பாக்குறேன். என்ன, ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா பெட்டு கிடையாதா? உனக்கு எதுக்கு பெட்டு? ஜுப்பா அவுத்து தரையில விரிச்சு படு. அப்ப நீ? நானும் அதேதான். நண்பா, 4 வருஷமா இதே கோட்டு, வேற வாங்கி தர மாட்டியா? உன் வித்தைக்கு இது போதும்டா. நண்பா, என்ன கூட்டம்? நமக்கு முன்னாடி வேற வேணா வித்த காட்டுறானா? என்னடி நியாயம் இது? கொடுத்த காசை திருப்பி கேட்க வந்தா உங்க அப்பா வீட்டுல இருக்கிறது இல்ல, நீ குடத்தை தூக்கிட்டு கொலைக்கரைக்கு போனா பிள்ளையாருக்கு தண்ணியை ஊத்திட்டு பொழுது சாஞ்சாதான் வர்ற. நாங்க எப்படிதான் கடனை வசூல் பண்றது? இது பாருங்க, ஜாஸ்தி பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் அப்பா வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க. உங்க அப்பா என்ன பணத்தை அச்சடிக்கவா போயிருக்கான்? வந்த உடனே திருப்பி கொடுத்துருக்கு. கூடுறி. டேய், உள்ள போய் பொருளெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. டேய், எல்லாத்தையும் போய் அழைட்டு வாங்கடா. நான் சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு இதை நிப்பாட்டுங்க. எதுவா இருந்தாலும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கங்க. இப்ப நாங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறோம், உங்க அப்பா வர சொல்லு, பண்ணையார் வீட்டுல வச்சு பேசிக்குவோம். சொன்ன கேட்க மாட்டீங்களா? அனாவசியமா ஒரு வீட்டுக்குள்ள போக கூடாது. அப்படி போனா என்ன ஆகும் இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வா வா. இது பாருங்க, இதுக்கப்புறம் யாராவது வீட்டுக்குள்ள போனீங்க, நான் உயிரோட கொளுத்திக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ளதான் போக வேண்டியது இருக்கும். கொளுத்துறியா? கொளுத்துமா? பூச்சி காட்டுறியா? ஏன் பயப்படுற? கிட்டவா, பத்திக்க. ஏன் கொளுத்துமா? என்ன பயம்?
வெரி குட் நண்பா. அனாவசியமா ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல யாரும் நுழைய கூடாது. அப்படி நுழைஞ்சா என்ன நடக்குன்றது அவனுக்கு சரியான பாடம் புகட்டிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா அடிச்சிட்டேன். ஏங்க ஃபைட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்குது. ஒரு காஃபி கிடைக்குமா? என்னங்க மண்ணெண்ணோட அப்படியே போட்டுறாதீங்க. நல்லா குளிச்சிட்டு போடுங்க. அப்புறம் பேஷ் பேஷ் மண்ணெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதாயிடும். டேக் யுவர் ஓன் டைம். இங்க தான் இருக்க போறோம் இல்லையா?